ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபவுசர் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா கோழிக்கறி குழம்பு செய்ய போகிறோம். ஈஸியாக சமைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிடலாம். 150 ml நல்லெண்ணெய், 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/4 கிலோ வெங்காயம், வெங்காயம் வதங்கிருச்சு. கொஞ்சம் மல்லியில சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய், இப்போ பச்சை மிளகா மல்லி இலை போட்டு 5 செகண்ட் நல்லா வதக்கிட்டோம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நூறு ml தயிர், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 செகண்ட்ஸ் வதக்கியாச்சு. இப்போ 1/4 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சிருச்சு. இப்போ சிம்மில் வச்சு 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலாவில் சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வேக வைக்கணும். சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சோம். இப்போ 200 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 200 ml தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் விட்டுருலாம். சிக்கனை மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் சிம்மில் வச்சோம். அதுக்கப்புறம் 200 ml தண்ணி ஊற்றி திரும்பி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திரும்பி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சோம். இப்போ இந்த நேரத்தில் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தில் தான் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் மல்லியில தூவி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான கோழி கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், பரோட்டா, பூரி எதுக்குனாலும் தொட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.